பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாய்ப்பை தந்த பைப்பாக்களினருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடவை நம்ம இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன்ஸ் ஆஃப் காட், தேவபுத்திரர்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஸோ அதுலேருந்து பார்ப்போம். ஸோ முதலாவதாக அதை பற்றி பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவர்கள் மட்டும் இயேசுவோட பிள்ளைகள். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களாம் கிறிஸ்துவோட பிள்ளைகள். அதுக்கான உரிமை நமக்கு தந்திருக்காரு. அந்த உரிமை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு வசனம் இருக்குது. அது என்னன்னா, கலாத்தியர் 3:26. அதில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அதாவது நம்ம விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாங்க. தேவ புத்திரர்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பிள்ளைகளுக்கும் புத்திரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. யார் வேணால் தகப்பன் ஆயிடலாம், ஆனால் எல்லாராலையும் நம்ம அப்பா ஆக முடியாது. இது எப்படி சொல்கிறேன்னா, புத்திரர்கள் அப்படின்னா அவருடைய ஓன் சன்னாக நம்மளே பார்க்குறாரு. அவருடைய சொந்த மகன், சொந்த பிள்ளையாக நம்மளே பார்க்குறாரு. அதுதான் சொல்ல வரேன். அடுத்தது என்னதுன்னா, அடுத்த வசனம் அதுக்கான அடையாளம். நம்ம இயேசுவோட பிள்ளையாக மாட்டோம். அதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், என்னெல்லாம் செய்யணும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி ஒரு வசனம் இருக்குது. அது என்னென்னா 1 யோவான் 3:1-3 வரைக்கும் பார்ப்போம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அதாவது இதில் மெயினாக 3ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, விசுவாசித்தா மட்டும் பத்தாது, நம்ம பிள்ளைகளாக மாறிட்டோன்னா அதை நம்ம வெளிப்படுத்தணும். எப்படின்னா, அதாவது 3 வசனத்தில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அதாவது நம்ம பிள்ளையான்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது, அவரை மாதிரியே நம்ம அவரை மாதிரியே நம்ம நடந்துக்கிட்ட ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். அதான் நான் சொல்ல வரேன். அடுத்து இப்போ நம்ம பிள்ளையாக மாறிச்சு, அதுக்கான சில கடமைகளாக இருக்கும்ல, அந்த கடமையை சுட்டுறதுக்காண்டி ஒரு வசனத்தை நான் கோட் பண்ணுறேன். அது மத்தேயு 5:9. மத்தேயு 5:9 என்ன சொல்லுதுன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அதாவது நம்ம மெயின் கடமை என்னன்னா, நம்ம சமாதானம் பண்ணணும். யார் என்ன பண்ணாலும் நம்மளோட வேலை என்னன்னா சமாதானம் பண்ணணும். அதுதான் சொல்கிறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம சமாதானம் பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா ஏசப்பா அன்பை பரப்புறதுக்கு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லுது. நம்ம சண்டை போடலை, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம எது பண்ணாலும் பண்ணலைனாலும் சமாதானம் பண்ணணும். அதுதான் மெயின். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அடுத்ததாக ஃபைனலாக ஒரு வசனத்தை கோட் பண்ணி நான் முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். அதாவது ரோமன் 8:15 என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 8:15 என்ன சொல்லுதுன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது அவரை நம்ம அப்பா பிதாவே கூப்பிடுகிற அதாவது நம்மளோட ஓன் ஃபாதர் எப்படி கூப்பிட்றோமோ, என்னென்னலாம் கேட்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நமக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம அவரோட பிள்ளையை விசுவாசித்தோம் அப்படின்னா, நம்ம இயேசுவோட பிள்ளை அப்படின்னு விசுவாசித்தோம்னா, நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொன்ன மாதிரி, நம்ம எதுவும் டேரெக்டாக நம்மளோட கனெக்ஷன் டேரெக்டாக இருக்கும். நம்ம விசுவாசித்தா எல்லாமே நல்லதாக